Welcome to the Cost Accounting class. I am Dr. K. Vijay Suganti, Assistant Professor, Department of Commerce, KCS Kasinadar, College of Arts and Science. The topic for today's class is classification of cost. Classification is the process of grouping cost according to their common characteristics. Cost means expenses. Classification என்றால் வகைப்படுத்துவது. ஸோ செலவுகளை அவற்றிற்கான குணங்கள் மற்றும் பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்துவதே காஸ்ட் கிளாசிஃபிகேஷன். எந்தெந்த அடிப்படையில் காஸ்ட்டை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அக்கார்டிங் டு எலிமெண்ட்ஸ், அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ், அக்கார்டிங் டு நேச்சர் ஆர் பிஹேவியர், அக்கார்டிங் டு கண்ட்ரோலபிலிட்டி, அக்கார்டிங் டு நார்மாலிட்டி, according to relevance to decision making and control. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏற்படுற செலவுகள் என்னென்ன? மெட்டீரியல்ஸ், லேபர் அண்ட் எக்ஸ்பென்சஸ். இதை தான் நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்டோட சார்ட்டை பாருங்கள். ஸோ இங்கே மெட்டீரியலை டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதே போல் லேபர் காஸ்ட்டுமே டைரக்ட் லேபர் காஸ்ட், இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கு. அண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னாலும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இதில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மறுபடியும் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. மெட்டீரியல் காஸ்ட்னா என்னன்னு இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கலாம். மெட்டீரியல் இல்லாமல் ஒரு பொருளை செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொம்மை செய்கிறதுக்கு பிளாஸ்டிக் தேவை, ஒரு ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு வுட்டு கண்டிப்பாக தேவை. ஸோ பிளாஸ்டிக், வுட் இதுக்கு ஆகிற செலவு தான் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்? ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு அடிப்படையான பொருளாக இருக்கிறது தான் டைரக்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு நேரடி தொடர்பு உடையது டைரக்ட் மெட்டீரியல்ஸ். ஒரு பொம்மை தயாரிக்க என்ன தேவை? பிளாஸ்டிக். ஸோ அந்த பிளாஸ்டிக் தான் அடிப்படை பொருள். பொம்மை தயாரிக்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த பொம்மையை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிளாஸ்டிக் தான் டைரக்ட் மெட்டீரியல். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இஸ் plastic used to make toys. Indirect material cost. Toys தயாரிக்கிறதுக்கு வேற என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை? க்ளூ, ஆயில், டேப், கிளீனிங் சப்ளைஸ். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது அந்த பொம்மையை பார்த்த உடனே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுக்கான காஸ்ட்டை இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட் இஸ் லேபர். பொருளை உற்பத்தி செய்ய வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற வேஜஸ் அண்ட் சேலரிஸை தான் லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ட் லேபர் காஸ்ட் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற ப்ராசஸில் டைரக்டாக இன்வால்வ் ஆகக்கூடிய பர்சன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் டைரக்ட் லேபர் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வுட் மேக்கிங்கில் கார்பெண்டர் டைரக்டாக வேலை செய்கிறாரு. ஸோ இவருக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸை டைரக்ட் லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மெஷின் ஆப்ரேட்டர்ஸ், ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இதெல்லாம் கூட டைரக்ட் லேபர் காஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள். பொருளோட உற்பத்தியை தவிர ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்யக்கூடிய அக்கௌண்டன்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் அண்ட் செக்யூரிட்டி இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுற சேலரி அண்ட் வேஜஸை இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட் இஸ் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸில் ரெண்டு பிரிவுகள் இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். வாட் ஆர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் தவிர ஒரு பொருளை தயாரிக்க நேரடியாக ஏற்படக்கூடிய செலவுகளை டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ஹையரிங் சார்ஜஸ் ஆஃப் மிஷினரி. அதாவது ஒரு பொருளை தயாரிக்க தேவையான மிஷினரிக்கு நம்ம பே பண்ணக்கூடிய வாடகை.
வாட் ஆர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்? பொருளோட தயாரிப்பில் நேரடி தொடர்பில்லாத செலவுகளை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு சொல்கிறோம். உற்பத்தி செலவு தவிர ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு செலவாகக்கூடிய வாடகை, விளம்பரம், மின்சார கட்டணம் இதையெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு சொல்கிறோம். அதாவது ரெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை ஓவர் ஹெட் அப்படின்னும் சொல்லலாம். காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன்ஸ்: ப்ரொடக்ஷன் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், செல்லிங் காஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து செலவுகளுமே ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்களா? டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் ஓவர் ஹெட் காஸ்ட் ஆன் மேனுஃபேக்சரிங். அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் பொருளை தயாரிக்கிற செலவுகளை தவிர ஆர்கனைசேஷனை மேனேஜ்மெண்ட் பண்ணுற செலவுகள் உண்டு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோன் பில், ரெண்ட், எக்ஸ்ட்ரா. செல்லிங் காஸ்ட் ஒரு பொருளை விற்பனை செய்கிறதுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை செல்லிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செல்லிங் காஸ்ட்: சேல்ஸ்மேன் சேலரி, அட்வர்டைஸ்மெண்ட். டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் தயாரிக்கப்பட்ட பொருளை கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை உபயோகிக்கக்கூடிய நபர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். எக்ஸாம்பிள்: டெலிவரி வெஹிக்கிள் ரன்னிங் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ் ஆஃப் பேக்கர்ஸ் அண்ட் டெலிவரி பாய்ஸ். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட் ஒரு புதிய பொருளை தயாரிக்கிறதுக்கோ அல்லது ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களில் மாற்றம் செய்வதற்கோ ஆய்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் செய்யறதுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். காஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பை பிஹேவியர்: அக்கார்டிங் டு பிஹேவியர், காஸ்ட் இஸ் கிளாசிஃபைடு இன்டு ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அண்ட் செமி வேரியபிள் காஸ்ட். வாட் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்? ஃபிக்ஸட் காஸ்ட் என்பது நிலையான செலவுகள். ஃபிக்ஸட் காஸ்ட் டு நாட் சேஞ்ச் வித் த சேஞ்ச் இன் த வால்யூம் ஆஃப் அவுட்புட். ஒரு பிஸ்னஸில் பொருளோட உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, இந்த செலவுகள் மாறாது. there is no change in the amount. the amount is fixed. ஸோ இதை நிலையான செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்காக நான் ஒரு பில்டிங்கை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பில்டிங்கில் நான் மந்த்லி 5000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். என்னோட பில்டிங்க்கு நான் பே பண்ணுற ரெண்ட் 10,000 rupees. சப்போஸ் நெக்ஸ்ட் மந்த் என்னோட பிஸ்னஸில் நான் 2000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இல்லை யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னாலும் என்னோட பில்டிங்கான ரெண்ட்டை நான் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெண்ட் இஸ் எ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் காஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் வேரியபிள் காஸ்ட். வாட் இஸ் வேரியபிள் காஸ்ட்? வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் வித் த சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் அவுட்புட். வேரியபிள் காஸ்ட் என்பது மாறுபடும் செலவுகள். பொருளின் உற்பத்தி அளவு மாறுபடும் பொழுது செலவுகளும் மாறுபடும். எனவே இவை மாறுபடும் செலவுகள். ஃபார் எக்ஸாம்பிள், டைரக்ட் மெட்டீரியல்ஸ். ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 500 யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. சப்போஸ் அவங்க 2000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெட்டீரியல்ஸோட அளவும் மாறும். ஸோ மெட்டீரியல்ஸோட அளவு மாறும் பொழுது அதோட விலையும் மாறும். ஸோ மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. உற்பத்தி ஜாஸ்தி ஆகும்போது மெட்டீரியல் காஸ்ட்டும் ஜாஸ்தி ஆகுது. இதனால மெட்டீரியல் காஸ்ட் இஸ் வேரியபிள் காஸ்ட். அனதர் எக்ஸாம்பிள், ஹார்லி வேஜஸ். அதாவது ஒரு லேபருக்கு ஹார் பேசிஸில் வேஜஸ் பே பண்ணுறோம். 1 ஹவருக்கு 8 rupees. ஒரு லேபர் 5 hours ஒர்க் பண்ணும்போது 8 rupees into 5, 40 rupees அவரோட வேஜஸ். சப்போஸ் அவர் 8 hours ஒர்க் பண்ணினாருன்னா 8 into 8, 64 rupees அவரோட வேஜஸ்.
So hourly wages is also example for variable cost. Semi-variable cost. Semi-variable costs are a mixture of both fixed and variable cost. Semi-variable cost is fixed up to a certain level of output and then becomes variable after the level is exceeded. ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி அளவு வரை செலவுகள் ஃபிக்ஸட் காஸ்ட், அதாவது நிலையான செலவுகள். அந்த குறிப்பிட்ட அளவை தாண்டும் பொழுது செலவுகள் மாறுபட ஆரம்பிக்கும். இதை தான் செமி வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரிசிட்டி பில் இஸ் ஏ குட் எக்ஸாம்பிள் ஃபார் செமி வேரியபிள் காஸ்ட். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டிக்கு 100 யூனிட்ஸ் வரைக்கும் பெர் யூனிட் 1 ரூபி சார்ஜ். ஸோ ஆஃப்டர் 100 யூனிட்ஸ் தாண்டும் போது நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டில் 200 யூனிட்ஸ் காஸ்ட் வந்து ₹2. ஸோ அப் டு 100 யூனிட்ஸ் ₹1 அப்படின்றது ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ 100 யூனிட்ஸை தாண்டினதுக்கு அப்புறமா ஒரு யூனிட்டுக்கு ₹2 அப்படின்னு காஸ்ட் மாறுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன் வரைக்கும் ஃபிக்ஸடாக இருக்கிற அமௌண்ட் அந்த குறிப்பிட்ட சுச்சுவேஷனை தாண்டினதுக்கு அப்புறமா மாறுபடுது. ஸோ இதை செமி வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிசிட்டி இஸ் ஏ செமி வேரியபிள் காஸ்ட். ஐ ஹோப் you understand the cost classification according to elements, functions and behavior. In the next class, we will discuss cost classification according to controllability, normality and relevance to decision making. Thank you.